100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நீதி தேவதை சொல்லுது. அப்புறம் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர்கள் சொல்கிறாங்க. நீ எந்த மயிராண்டியாக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி நீ சாதாரண மனிதன் தான். அவன் எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சமம்னு சட்டம் சொல்லுது. இந்த சட்டம் காலண்டர் பேப்பர் மாதிரி கிடையாது. காலையில் கோழிப்பி அல்றதுக்கு அதை கிழிச்சு அல்றது மாதிரி. அப்போ நான் ஒரு தப்பு பண்ணிதான் வைங்களேன், சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி அவன் என்ன தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அலசி ஆராய்ஞ்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போ இந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வைங்களேன், பாதிக்கப்பட்டவனுக்கு ஒரு தீர்ப்பு, நீதி தீர்ப்பு, அவனோட திருப்திக்கு தீர்ப்பு வாங்கி கொடுப்பாங்க சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி. அப்புறம் இது எதுக்கு முன்னுதாரணமாக அமையும், இனிமேல் இதே மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு அவன் யோசிக்கணும். அதனால தான் சட்டத்தை வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷன் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வைங்களேன், காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கும். ஆனால் காவல்துறை ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா இங்கே கேட்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அப்படி தான் நம்மளை ஹேண்டில் பண்ணுவாங்க காவல்துறை. எல்லாரும் இல்லை, ஒரு சிலர்கள். அடித்து சாகடிக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியாது. அப்போ ஒருத்தன் அடித்து சாகடிக்கிறான் அப்படின்னா ஒரு கொலை வழக்கை பதிவு பண்ணி நிரந்தர பணி நீக்கம் பண்ணி ஒரு தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அடுத்து வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பயம் இருக்கும். நமக்கு இந்த வேலை தான் முக்கியம், வேலை இல்லைன்னா சோத்துக்கு நம்ம கஷ்டப்படணும், சமுதாயத்தில் மதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு அதிகாரம், கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் சிறப்பாக செயல்படணுமா இல்லையா? பீ மூலம் தெரிக்கிறதுக்காக அந்த காவல்துறை தப்பு பண்ணவன் பயப்படணும். இங்கே மக்கள் தான் டெய்லிக்கும் பயப்பட்டுருக்காங்க. அப்போ இதுக்கு சரியான நீதி யார் பெற்று தருவாங்கன்னு தெரியாது. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய சமயம் அமைதியாட்டம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமயம் சவுண்ட் விடக்கூடியவங்க தான் இதுக்கு பொறுப்பேற்கணும்.